ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு தக்காளி சாதம். அதுக்கு நான் 4 டம்ளர் பொன்னி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதில் கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சுக்கிறோம். அதோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை, மல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதோடு சேர்த்துக்கிறோம். இஞ்சியும் பூண்டவும் இது மாதிரி நச்சு வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இதுக்கு 6 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அதுக்கு 4 டம்ளர் அரிசிக்கு நான் 10 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்கள் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி உதிராக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.